உங்களுக்கு யாராவது பேங்க்லேருந்து கால் பண்ணி டாப் அப் லோன் வேணுமா கேட்டால் நான் சொல்கிற இந்த விஷயத்த பார்க்காம எடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு டாப் அப் லோனா என்ன? சிம்பிள். நீங்கள் ஆல்ரெடி ஒரு லோன் எடுத்துகிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு பணம் தேவைப்படுது. ஓகே, அடிஷ்னலாக கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்க்கில் கேட்கும்போது பேங்க்கும் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு இஎம்ஐ பே பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு ஒரு டாப் அப் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி அவங்க அடிஷ்னலாக டாப் அப் லோன் கொடுக்கும்போது உங்களோட எக்ஸிஸ்டிங் லோனோட இதுவும் அடிஷ்னலாக சேர்ந்துக்கிறோம். இங்கே இன்ட்ரெஸ்ட் தான் விஷயமே. சில சமயம் நீங்கள் டாப் அப் லோன் எடுக்கும்போது புதுசாக எடுக்கிற பர்சனல் லோனோட இன்ட்ரெஸ்ட்டை விட ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் சில சமயம் உங்களோட எக்ஸிஸ்டிங் லோனை காட்டிலும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் பேங்க் சொல்கிறத பிளைண்டாக நம்பாமல் மார்க்கெட்டில் ரேட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அடுத்ததாக டாப் அப் எடுத்திங்கன்னா இங்கே 2 வகையான சிக்கல் இருக்குது. ஒன்று, உங்களோட இஎம்ஐ அதிகமாகும். ரெண்டாவதாக உங்களோட லோன் பீரியட் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். இன்கேஸ் லோன் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தே கூடும். உதாரணத்துக்கு உங்கள் லோன் ஒரு 5 வருஷம் இருந்து நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படியே டபுள் ஆகிடும். சரி, இந்த டாப் அப் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பணம் எதுக்கு நமக்கு தேவைன்னு ஒரு சாலிடான ரீசன் இருக்கணும். ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை ஒரு எஜுகேஷனுக்காகவோ இல்லை ஹவுஸ் ரினோவேஷனுக்கான இது ஓகே. ஆனால் இதுவே ஏதாவது வெக்கேஷனுக்காகவோ இல்லை ஏதாவது லக்ஸரி ஷாப்பிங்காக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நோ சொல்லிடுங்க. சில சமயம் பேங்க்கு எந்த ஒரு சார்ஜஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அக்ரிமெண்ட்டை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு வேறு ஏதாவது ஹிடன் சார்ஜஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணி கொடுங்க. டாப் அப் லோன் எடுத்திங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட்டு கூட போகும். ஸோ அதனால் உங்களோட கிரெடிட் ஸ்கோருமே மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் டைமுக்கு பே பண்ணிங்கன்னா அகெயின் அது ப்ளஸ் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு இஎம்ஐ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகெயின் நான் சொல்ல வருது, நீங்கள் டெசிஷன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போது இந்த டாப் அப் லோன் நமக்கு தேவையா, இந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்கே கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த விஷயத்தை பூரா ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா டாப் அப் லோன் எடுங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.